கடகராசிக்காரர்கள் மனதை அலைபாய்ந்து கொண்டே இருப்பார்கள். பாசமிக்கவர்கள். பயம் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ள புத்தியை பயன்படுத்தி வேலையை செய்வார்கள். வசீகர அழகுண்டு. ஆளுமை மிக்க பதவியில் இருப்பார்கள். எல்லோரையும் வழிநடத்தும் திறன் கொண்டவர்கள். பேச்சிலேயே ஆளை எடைபோடும் தன்மை கொண்டவர்கள். மூளை கட்டளையிடுவதற்கு முன் துரிதமாக தன் வேலை செய்வார்கள். தனித்துவம் மிக்கவராக காட்டிக்கொள்வார். தெய்வ அனுக்கிரகம் கொண்டவர்கள். படபடப்பாக சில சமயம் இருப்பார்கள். எல்லா ஜீவராசிகளிடம் அன்பு காட்டுவார்கள். வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிப்பார்கள். தலைமை பண்பும் சுறுசுறுப்பானவர். மாணவர்கள் அதிக கவனத்துடன் படிக்க வேண்டும். பெரிய மனிதர்களோடு நட்பு இவர்களுக்கு பிடிக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை நண்டுகளின் மேலோடுகள் கலந்து புதுப்பித்துக் கொள்கின்றன. அதுபோல தன் திறமை மற்றும் அனைத்தையும் புதுப்பித்துக் கொள்வார்கள். கோச்சார ராகு பயணிக்கும் காலம் வெளியூர் பிரயாணம் கிட்டும். புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களின் லக்கணம் இருக்கும்பொழுது உச்சம் பெற்றவராக இருப்பார்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் வீரம் குறைவாக இருக்கும். தெளிவான குணம் கொண்டவர்கள். கலத்திரத்தில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. அழகான உடலமைப்பு உடையவர்கள். பாராட்டு மிக்கவர்கள். சிலருக்கு தந்தை வழியில் பொருள் இழப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைக்கும். அரசு சார்ந்த உதவி கிடைக்கும். படிப்பில் அதிக ஆர்வமிக்கவர். விஞ்ஞானத்துறையில் மற்றும் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவார்கள். புத்தி கூர்மை, அதிக நினைவாற்றல் மிக்கவர்கள். மற்றவர் சொல்வதை மனதில் உள்வாங்கிக் கொள்வார்கள். நின்று நிதானமாக செய்வார்கள். அமைதியானவராக காட்டிக்கொள்வார்கள். சுதந்திரமாக வாழ நினைப்பார்கள். கோபக்காரர்கள். கொஞ்சம் திருட்டுத்தனம் இருக்கும். பெற்றோரிடம் அன்பாக இருப்பார்கள். பொலிவு மிக்கவர்கள். அழகானவர்கள். மாற்றி மாற்றி பேசுவார்கள். சந்தனம் போன்ற இயற்கை வாசனை விரும்பிகள். பசி தாங்க மாட்டார்கள். படிப்பு கொஞ்சம் மந்தம். நிறைய பேறு பெற்றவர்கள். நல்ல பண்பு மிக்கவர்கள். கள்ளகபடம் மற்றவர்கள். மதிப்பமாக பேசுவார்கள். பகைவர் என்றாலும் பாசமாக நடந்து கொள்வார்கள். தாய் தந்தையருக்கு பிடித்த மாதிரி நடப்பவர்கள். கடவுள் பக்தி கொண்டவர்கள். கவலையாக இருப்பான். கானங்களில் சஞ்சரிப்பார். மென்மையான மனமுடையவர். கல்வி கற்பதில் விருப்பமுடையவர். சாப்பிடுவது பிடிக்கும். ஆனால் வறியவன் போல் அற்புதமாக சாப்பிடுவார்கள். எல்லோரையும் பரிகாசமாக செய்வான். ஆற்றல் மிக்கவரை கண்டு அஞ்ச மாட்டார். பேசுவதில் நகைச்சுவைத்தன்மை இருக்கும். திட்டமிடுதல் மூலம் எதிர்காலத்தை கணிப்பார்கள். குடும்பத்தாரை நேசம் கொண்டவர்கள். சரளமாக பேசுவார்கள். உடல் மற்றும் மன வலிமை மிக்கவர்கள். அழகான கண்புருவங்கள் உடன் பொலிவான தோற்றம் இருக்கும்.